ஆக்டிவா வண்டியில வச்சு நம்ம ஊத்தும் போது என்ன வண்டி அடிக்கடி ரொம்ப ஃபால்ட் ஆகுது, அதிக காசு அதுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த வண்டியில வந்து ரெண்டு பக்கம் வெயிட் வச்சு நம்ம போக முடியாது, ஒரு பக்கம் வெயிட் வச்சு தான் போற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி 30 லிட்டர் 40 லிட்டர் தண்ணியை கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட அந்த ரோடு போயிட்டு வரும்போது வண்டி ரொம்ப அடிக்கடிக்கு காஸ்ட் அதிகம் செலவாகுது ஒரு பக்கம். ரெண்டாவது என்னால தண்ணி எல்லாத்தையும் ஊற்றவும் முடியல. ஏன்னா இப்போ நம்ம வெயில் ரொம்ப அதீதமானதுனால இப்போ பெரிய பெரிய தொட்டி வைக்கலாம். இந்த பெரிய தொட்டி எங்கன்னா நம்ம சுத்தி இருக்கிற பகுதியில் மட்டும் மேக்சிமம் பார்த்தா 10 கிலோமீட்டருக்குள்ள நம்ம சுத்திக்கிற பகுதியில் மட்டும் நம்ம பெரிய பெரிய தொட்டி வச்சு நீர் ஊற்றலாம் ஒரு பெரிய பிளான். இந்த வாட்டி இந்த சம்மர் சீசன்ல இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம அதிகப்படுத்தணும் ஐடியால நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம வைக்கிறது சின்ன தொட்டி வைப்போம், அதை வந்து மேக்சிமம் பார்த்தா ஒரு மேக்சிமம் 5 லிட்டர்ல இருந்து 10 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அது ஒன்னே காயுது. இப்போ நாங்கள் வந்து ஊத்திட்டு இருக்கோம், இப்போ நம்ம ஊத்திட்டு இருக்கோம் ஒன்னே காயுது. ஒரு நாளைக்கு 3 வாட்டி தண்ணி ஊற்றுதா இருக்குது. நம்ம 3 வாட்டி போகும்போது என்ன இருக்குது பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு வாட்டி 150 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு போய் ஊற்றணும். ஒரு வாட்டி 30 லிட்டர் பிடிச்சி கொஞ்சம் இடம் அங்கெல்லாம் பிடிச்சி போய் ரெண்டு பக்கம் 4 பேர் போய் ஊற்றுவோம் ஆக்டிவ் வண்டியில. அந்த மாதிரி ஊற்ற சூழல் உருவாது. இப்போ நம்ம அது ஒரு வண்டி இருந்துச்சுன்னா அந்த வண்டினா கூட நம்ம பெருசாலாம் இல்லாம எந்த அளவுக்கு நம்ம தேவைக்கான பொருளா இருந்தா போதுமானது. இப்போ நம்ம குப்பை எல்லாம் கொண்டு போறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வண்டி நம்ம ஒரு வண்டி பார்த்துருவோம். அந்த வண்டி அந்த மாதிரியான வண்டி ஒன்று வாங்கணும். இப்போ அந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2,75,000 அதோட பிரைஸ் வருது. அதை கேட்டு குறைச்சது 2,60,000 தர முடியும், அதிகமாக குறைக்க முடியாதுட்டாங்க. இப்போ இந்த வண்டியை நம்ம வாங்கினா என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வைக்கலாம். அது ஒரு 300 லிட்டர் டேங்க் வச்சு அதில் ஓஸ் போட்டு ஒரு குழாவனை போட்டா ஈஸியா போயிட்டு ஒரு வாட்டி 300 லிட்டர் மொத்த தண்ணி நம்ம ஊத்திட்டு வரலாம். ஒரு 2 வாட்டி போனாலே போதுமானது. வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி மாதிரி ஊற்றணும். அந்த பயன்பாடுக்கு இந்த வண்டி கட்டாயம் ரொம்ப தேவைப்படுது. இந்த நம்ம இப்ப இந்த ஸ்பீச்சர் கேட்கறோம்னா அவங்களால முடிஞ்ச உதவி இல்லைன்னா இது எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல். என்னோட இதுனா எல்லாரும் சேர்ந்து அவங்க சிறு தொகையை போட்டு இந்த வண்டியை வாங்கி இந்த நீர் ஊற்று. அதுக்கு எங்களால் என்ன அளவுக்கு முடியுமோ நாங்கள் இறங்கி அந்த வேலையை நாங்கள் கண்டினியூஸா பார்த்துக்கிறோம். அதுக்கு எல்லாரோட துணை எங்களுக்கு இருக்குது. இது இன்னும் அதிகப்படுத்தணும்னு இதுக்குள்ள எண்ணம். எல்லாரோட இன்னும் நிறைய பேரோட ஆதரவும் அரவணைப்பும் அன்பு எங்க மேல குவிஞ்சிச்சுன்னா இந்த செயல் இன்னும் டீப்பா செய்ய முடியும். இதுக்கு உங்களோட பெரிய ஆதரவு எங்களுக்கு தேவைப்படும். வர 19ஆம் தேதி இந்த விழிப்புணர்வு முகாம் நாங்கள் பண்ணலாம் ஐடியா பண்ணிருக்கோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோம்னா இந்த செயலுக்கு இந்த விழிப்புணர்வு முகாம் மட்டும் மேக்சிமம் 40,000 50,000 ஆகுது. ஆக மொத்தம் யாரோட ஆதரவு தான் எங்களோட வளர்ச்சி. அப்படி இருக்கும்போது நம்மளால இப்ப வளர்ந்துக்கிற நம்ம பிறர் உயிர் வளர்றதுக்கான, பிறருக்கு துன்பம் நீங்கிறதுக்கான, இங்க அன்பு வளர்றதுக்கான இந்த வேலையை நம்ம பார்க்கணும். அதுக்கு எல்லாரோட உதவி இல்லாம இதை செய்ய முடியாது. இது இன்றைய விலை நாளை விருட்சம் சார்பாக உங்கள்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த செயலுக்கு நீங்க எல்லாரும் உறுதுணையா நின்னா இந்த விழிப்புணர்வு முகாமை சிறப்பா பண்ணி நம்ம இந்த நீர் ரொம்ப முக்கியமான நீர் என்பது உணவு. அந்த உணவு நம்ம வந்து சிறப்பா கொடுத்து இந்த உலக உயிரோட துன்பத்தை நீக்கி நம்ம எல்லாரும் அன்பு பெற்று நித்தியமான பேரின்ப வாழ்க்கையை வாழணும் உங்களால வேண்டி இருக்கிறது. நன்றி, வணக்கம்.